சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சுவிட்டு அடுத்ததாக கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க இருப்பதா தகவல் வந்தது. இதனை பிரபல நடிகர் யோகி பாபு உறுதிப்படுத்தியிருக்காரு. வாங்க என்ன தகவல் அது, எப்படி யோகி பாபு இது உறுதியாக சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஞானவேல் இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் உருவாகி இருக்க வேட்டையன் திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. தற்போது படப்பிடிப்பு முடிவடைஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த படத்தோட டப்பிங் பணிகள் தற்போது நடைபெற்று வருது. மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபகத் ஃபாசில் தான் டப்பிங் பணிகளை முடிச்சிருக்க நிலையில் விரைவிலே ரஜினியும் டப்பிங் பணிகளை துவங்குவார் என தெரிய வருது. மேலும் இந்த படம் அக்டோபர் 10 அப்படி இல்லைனா அக்டோபர் 31 தீபாவளி வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். இதைத் தொடர்ந்து ரஜினி லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் மிக பிரம்மாண்டமான முறையில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வருது. இந்த படத்தில் ரஜினியோட இணைந்து ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் என பலரும் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ரஜினியோட மகளாகவும் சத்யராஜ் ரஜினியோட நண்பராகவும் நடிப்பதா தகவல் வருது. மேலும் இந்த படத்தில் வில்லனா நடிக்க தெலுங்குல முன்னணி நடிகர்கள்கிட்ட லோகேஷ் கனகராஜ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவி கொண்டு தான் வருது. இந்நிலையில் இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பை முடிச்சுட்டு ரஜினி வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகளை துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுது. இதனை அடுத்து கூலி படத்திற்கு பிறகு ரஜினி நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிப்பார் என சொல்லப்பட்டது. ரஜினியோட 172வது திரைப்படம் ஜெயிலர் 2 தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா ரஜினி அடுத்ததாக நெல்சனோட இயக்கத்தில் தான் நடிக்க போறார் என்பது தற்போது உறுதியாயிருக்கு. பிரபல நகைச்சுவை நடிகரான யோகி பாபு இதனை உறுதி செஞ்சிருக்காரு. சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய யோகி பாபு நெல்சன் அடுத்ததாக ரஜினியை வச்சு ஜெயிலர் 2 படத்தை இயக்க இருக்காராம். வித்தியாசமான ஒரு கதையை நெல்சன் தயார் செஞ்சுட்டு வராராம். அதில் வித்தியாசமான ஒரு ரோலில் தான் யோகி பாபு அவர்கள் நடிக்கிறாராம். வித்தியாசமாக மட்டும் இல்லாமல் அந்த ரோல் முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்நிலையில் நெல்சன் அடுத்ததாக யாரை வைத்து படம் எடுப்பார் என்று கடந்த சில மாதங்களாக ஒரு கேள்வி இருந்துட்டு தான் வந்தது. அந்த கேள்விக்கு தற்போது யோகி பாபுவின் மூலம் ஒரு விடை கிடைச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிலர் 2 இயக்க போறாரு. மேலும் இந்த படத்தில் ரஜினியோட மருமகளாக நடிச்சிருந்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க. அண்மையில் அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில் கண்டிப்பாக இந்த படம் உருவாகுது, அதற்காக அவங்க ஃபிட்னஸ் மூலமாக அவங்களோட உடம்பை மெருகேற்றிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் அவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்குமாம். ரஜினிக்கு இது ஒரு பக்காவான மாஸ் என்டர்டெய்னர் படமாக இருக்கும். எப்படி சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால் போன்ற முக்கியமான நடிகர்களை சேர்த்து வச்சு சம்பவம் பண்ணாரோ அதுபோல தான் இந்த படத்துலையும் முக்கியமான நடிகர்களை வச்சு சம்பவம் பண்ண காத்து கொண்டு இருக்காராம். நீங்கள் ஜெயிலர் 2க்காக வெயிட் பண்ணுறீங்களான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.